இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல வேலை நம்ம கோயிலுக்கு போனோம், இல்லனா என்னால நினைச்சே பார்க்க முடியல. ஆமா, உனக்கு எப்படி கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு? அப்ப நீ டென்ஷன் ஆனப்ப எனக்கு சுத்தமா புரியல. பட் இப்ப கூட எனக்கு எப்படி இதெல்லாம் சரியா புரியவே இல்லை. எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அம்மன் கேலண்டர் காத்துல ஆடினதை வச்சு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போதுன்னு தோணுச்சு. என்னால யோசிக்கவே முடியல துளசி. இதெல்லாம் ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு. நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவதுன்னா நமக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லுவாங்க. அத நீ நம்புறியா? எனக்கு சொல்ல தெரியல. பட் அம்மாவுக்கு அஃபெக்ட் ஆனப்ப கூட இப்படிதான் உனக்கு தோணுச்சு இல்ல? அப்ப கூட உனக்கு ஏதோ மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு தானே சொன்னேன். ஆமா. அது எப்படி? எப்படின்னா எனக்கு புரியல. ஒரு இல்ல, எப்படி எப்படி தெரியுது? ஏதாவது இன்ட்யூஷனா? எனக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியாது சிவா. இதுல ஆராய்ச்சி பண்றதுக்கும் எதுவும் இல்லை. பிடிச்சவங்க மேல இருக்கிற ஒரு எமோஷன் தான். இவங்கள யாரு? டாக்டர், நிலாவுக்கு என்னாச்சு டாக்டர்? ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. என்னாச்சு டாக்டர்? ஏன் நிலா மயக்கமானா? அவளுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, நீங்க நிலாவுக்கு என்ன வேணும்? நான் அம்மா டாக்டர், ஏன் பொண்ணுதான் நிலா. ஆமா டாக்டர், நான் நிலாவுடைய அப்பா. என்னோட பொண்ணுதான். எதுவும் பயப்படுற மாதிரி இல்லையே. உங்க பொண்ணு நிலாவுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியாதா? என்ன தெரியாதா? என்னாச்சு டாக்டர்? நிலாவோட உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. டாக்டர், இதுக்கு முன்னாடி அவளுக்கு இப்படி ஆனதே இல்ல. ஏதாச்சும் ஆனாதானே எங்களுக்கு எல்லாமே தெரியறதுக்கு. குழந்தை உங்க கூட தானே இருக்கா? ஆமா டாக்டர், ஏன் கூட தான் இருந்தா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, என்ன பிரச்சனைன்னு தெரியாதுன்னு சொல்றீங்களே, அதான் கேட்டேன். டாக்டர், என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? என்னமா சொல்றீங்களே, எனக்கு புரியல டாக்டர். மாமா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். மாமா, நிலாவை எப்படியாவது காப்பாத்துங்க மாமா. எனக்கு பயமா இருக்கு மாமா. மாப்பிள்ள, கொஞ்சம் பதட்டப்படாம பொறுமையா இருங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? குழந்தைய இங்க வச்சே பார்க்கலாமா, இல்ல வெளியூர்ல ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாமா? எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க டாக்டர். பணத்தை பத்தி யோசிக்க வேண்டாம் டாக்டர். நிலாவை எப்படியாவது காப்பாத்துங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நிலாவுக்கு ஒண்ணு இல்ல, அவங்க அவுட் ஆஃப் டேஞ்சர். ஆக்சுவலா இவங்க இல்லன்னா என்னால காப்பாத்திருக்கவே முடியாது. துளசி என்ன டாக்டரா? அவ எப்படி காப்பாத்துனா? நேரத்துக்கு கொண்டு வந்ததை சொல்றீங்களா டாக்டர்? டாக்டர், என்ன ஆச்சோ கொஞ்சம் மறைக்காம உண்மையை மட்டும் சொல்றீங்களா ப்ளீஸ்? நிலாவுக்கு என்ன ப்ராப்ளம்னு பெத்தவங்க உங்களுக்கே தெரியாதா? என்னங்க நீங்க? முன்னாலேயே இவ்ளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவங்க மட்டும் இந்த டீடைல்ஸ கையில வச்சிருக்கலனா என்னால காப்பாத்திருக்கவே முடியாது. உங்க குழந்தை உயிரை காப்பாத்தினது நான் இல்ல, இவங்க தான். ஏன் என்கிட்ட இத சொல்லல? நிலா ஏன் புள்ள தானே? இல்ல, சொன்னா பயந்துருவீங்கன்னு தான் சொல்லல. என்ன பயந்துருவாங்க? பெத்தவங்க கிட்ட சொல்லணுமா இல்லையா? நீ எதுக்கு மறைச்ச? எல்லாமே நல்ல பேர் வாங்கதான். இதோ இப்ப டாக்டர் வந்து பாராட்டினாங்கல்ல, எல்லாமே அதுக்காக தான். இந்த குடும்பம் எப்பவுமே உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும், அதானே உன் நோக்கம்? அதுக்காக தானே அவளை பெத்தவங்க கிட்ட கூட இந்த விஷயத்த மறைச்சிருக்க. நீ நல்லவன் பேர் வாங்கணும், அது மட்டும் தான் உனக்கு முக்கியம். மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல. நிலா உயிரை பத்தி இவங்களுக்கு என்ன கவலை? நிலா எப்படி போனா உனக்கு என்ன? நிலாவுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அத சொல்லாம சரியான நேரத்துல ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்து நீ நல்ல பேர் வாங்குற. யோ 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 மாமா, என்னையா பேசுறீங்க? என்ன உளறீங்க? அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கணும் தானே? ஏன் மறைச்சான்னு கேளுங்க. ஏய், துளசி ஒண்ணும் மறைக்கல, நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இத பார் சிவா, தயவு செஞ்சு பொய் சொல்லாத. அவதான் சொல்ல வேண்டான்னு உன்கிட்ட சொல்லிருப்பா.
மச்சான் அவன் சொன்னா என்கிட்ட சொல்ல மறைக்கணுமா? என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. உங்கள்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லுங்க, உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்? ஊருக்கு போனப்ப யார் கூடயே சேர்ந்து குடிச்சு கும்மாளம் அடிச்சீங்கல்ல, நைட் எத்தனை மணிக்கு வந்தீங்க வீட்டுக்கு? அன்னைக்கு மட்டும் துளசி இல்லைன்னா அம்மா நிலைமை என்ன ஆயிருக்கும்? குடும்பத்து மேல பெருசா பாசமலர் பொங்குற மாதிரி பேசுறீங்க. சொல்லிருந்தா உங்களால என்ன பண்ணிருக்க முடியுமாமா? என்ன பண்ணிருக்க முடியும்? சிவா பாத்து பேசு. இது எல்லாத்தையும் பார்த்ததாலதான் பேசுறேன்க்கா. என்னதான் தப்பா இருந்தாலும் நீ அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கணும் சிவா. அமராவதி அண்ணி என்ன குடிக்கிறாங்களா? ஏன் அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? ஏய், முதல்ல உங்க பிரச்சனை என்ன? துளசிய குத்தம் சொல்லணும், அவ்வளவுதானே? சிவா, துளசிய தப்பு சொன்னா நீ ஏன் கோவப்படுற? ஏய் ஜனனி, ஜனனி, முன்ன திட்டினாலாம் சிவா மாமாவுக்கு கோவம் வராது. இந்த துளசிய மட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லிடணுமே, அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும். அப்படியா? என்ன அப்படியா? ஆமா அப்படிதான். சிவா, நான் வீட்டுக்கு போறேன். முதல்ல இங்க இருந்து போய் தொலை. எங்க துளசி? நில்லு. எங்க போற? உண்மைய சொல்ல அசிங்கமா இருக்கா? ஏய் ஜனனி, என்ன பேசுற நீ? என்ன உண்மை, என்ன அசிங்கம்? அறிவு இருக்கா உனக்கு? ஜனனி, சொன்னல துளசிய திட்டினா சிவா மாமா அப்படியே தாங்க மாட்டாரு. ஏய் ரம்யா, சொல்லு. என்னக்கா, அந்த அம்பளம் என்ன பண்ணாலும் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகல தாசு. என்னோட கோவத்தை அதிகப்படுத்தி என்னோட ஆக்ரோஷத்தை அந்த ஆளு தூண்டிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ நீ தோத்து போறத என்னால பார்க்க முடியலக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் தாசு, எல்லா நேரமும் இந்த நேரம் சிச்சுவேஷன் எல்லாம் கை கொடுக்கறது இல்லடா. ஏதாவது ஒரு நேரம் கண்டிப்பா அந்த அம்பலம் சிக்குவார். நான் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கேன். முடியுமாக்கா? என்னோட மூலதனம் என்னோட அழகும் அறிவும் தான். அம்பலத்தை என் காலடியில கட்டி போட்டதுக்கு காரணமே என் அழகுதான். இப்போ அதே அம்பலத்தை வீழ்த்த போறதும் என் அறிவை வச்சுதான். ஏதாச்சும் பிளான் இருக்கா? அந்த துளசியை தாண்டா முதல்ல நாம அழிக்கணும். அந்த துளசி தான் இனிமே நம்மளோட முழு டார்கெட். ஏ துளசி!